எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அண்ணனுடைய நிலைமைய பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம அந்த அண்ணன் கட்சியிலே இல்லைன்னா கூட கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யுது. என்னென்னா பெரும்பான்மை அப்படின்றாங்க. பெரும்பான்மைனா என்னென்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கணக்கீடு எடுப்பாங்க. இப்போ அதில் பாதி எவ்வளோன்னா 116, 117, 118 இது இருந்தாலே நம்ம ஆட்சி அமைக்கலாம். அதில் பாதிக்கு மேலே நம்ம 118, 117 + 1 அந்த ஒரு சீட்டை நம்ம 118 அதான் அவங்க கணக்கீடு சொல்கிறாங்க. இது ஆர்டிக்கலில் 164 ஆர்டிக்கலில் எழுதப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுதான் எல்லா ஸ்டேட்லேயும் அந்த சீட்டை வச்சு அந்த மாநிலத்தினுடைய கணக்கை வச்சு தான் இது பண்ணுவாங்க. இதனால தான் 118 இங்கே கேட்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் வேறு கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், விஜயனுக்கு ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா முதல் முறையாக இவ்வளோ வென்று இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பல வழிகளை தாங்கி இன்றைக்கும் அவருடைய நிலைமையை பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கட்சியில் இல்லைனா கூட, நம்ம அந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட, ஒரு இவ்வளோ பெரிய இடத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்துல நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சி அமைக்கிற நேரத்தில் இந்த அளவுக்கு அவருக்கு வலின்றது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதான் சொல்கிறேன், அவருக்கு என்னுடைய மனதார சொல்கிறேன், சீக்கிரம் நல்லது நடக்கும். நீங்கள் சிஎம் ஆவீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்ட்ரல் மேலே நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. அது கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். வென்றுவாங்க. நன்றி.